உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கத்தில் பங்கேற்க நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. குடும்பத்தில் யாராவது வங்கி வைப்புத் தொகையோ காப்பீட்டு வருமானமோ உரிமை கோராமல் விட்டிருக்கிறார்களா என பார்த்து பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தல். இத்தாலியின் துணை பிரதமர் ஆண்டோனியோ தஜானி டெல்லியில் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக மோடி வலைப்பதிவு. காசா அமைதி திட்டத்தினை விரைந்து அமல்படுத்துவது மற்றும் நீடித்த அமைதி ஏற்படுவதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய இஸ்ரேலிய பிரதமர் நேட்டன்யாகுவிடம் பிரதமர் மோடி உறுதி. இரண்டாம் கட்ட மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு வழங்க ஏற்பாடு. மயிலாப்பூரில் நடந்த திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை இயக்கத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு வாக்குச்சாவடி உறுப்பினருக்கும் அவரவருக்கான இலக்கை நிர்ணயித்துக் கொடுத்தார். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறும். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளை சுட்டிக்காட்டி இபிஎஸ் நம்பிக்கை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம். அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார். 2011 2020 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் ஏன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை? 1999ஆம் ஆண்டு திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தபோது பாஜகவை புகழ்ந்து கருணாநிதி எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசொலியில 6ஆம் பக்கத்தில் 23/6/99 வருது. சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு இருக்குன்னு சொல்றார். யாரு? கருணாநிதி சொல்றார். அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி தலைவரை குறிப்பிடாரு. ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க? வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம்னாரு. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இளங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். அடுத்த 100 நாட்களில் திமுக அமைச்சர்கள் பத்திரமான இடத்திற்கு போவார்கள் என இபிஎஸ் ஜோதிடம் கணித்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி கண்டனம். பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா என்ற செந்தில் பட காமெடி போன்ற இபிஎஸ்ஸின் அரித்மெட்டிக் ஆருடம் எடுபடாது என்றும் விமர்சனம். சென்னையில் கோடம்பாக்கம், துரைப்பாக்கம், திருவொற்றியூர் உட்பட 5க்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் தனியார் விஎஃப்எக்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் ஆடிட்டர் வீடுகளில் ரெய்ட். திருவண்ணாமலையில் 8வது நாளாக ஏற்றப்பட்டது மகாதீபம்.
நகரி வாத்தியங்கள் முழங்க ஏற்றப்பட்ட தீபத்தை தரிசித்த பக்தர்கள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விஜய் முயற்சி என பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் குற்றச்சாட்டு. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து என்ஆர் அவர்களை அவர் கூட்டணிக்கு கொண்டு செல்லணும் முயற்சி பண்றாரு. புதுவை மாநிலத்தில் அவர் போடுகின்ற எந்த கணக்கும் எடுபடாது. நடைபெறவுள்ள தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க முதலமைச்சர் ரங்கசாமி மறுப்பு. மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு. வணக்கம் சார். மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு. வணக்கம். 13 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் மேல்முறையீடு. தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கோரிக்கை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக திமுக தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுத்த விவகாரம். தங்கள் வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தகுதி நீக்க நோட்டீஸை திமுக கொடுத்ததாக அமித்ஷா குற்றச்சாட்டு. SIRக்கான பணிகளை செயல்படுத்துவதும் அது குறித்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதும் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு. மக்களவையில் SIR மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். காங்கிரஸ் கட்சியின் தொடர் தோல்விகளால் விரக்தியடைந்து வாக்கு திருட்டு என ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். பாஜக தேர்தலில் தோற்றால் வாக்கு திருட்டு என கூறுவதில்லை என்றும் அமித்ஷா பேச்சு. வாக்கு திருட்டு தொடர்பாக பொதுவெளியில் பேச தயாரா என மக்களவை விவாதத்தில் அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி சவால். हरियाणा की जहां इन्होंने बात की, इन्होंने एक उदाहरण लिया, वहां पर अनेक उदाहरण हैं। वो भी आपने दिया था ना, 19 वो भी आपने दिया था, इसलिए दिया वो भी 19 लाख वहां पे फेक लोग, वो उदाहरण आपने दिया था, इसलिए उसका जवाब दिया। और ये भी हमें बता दीजिए, एक्चुअली let us have a debate on my press conference. Let us go. Let us have very good idea. Let us have a debate on my press conference. Amit Shah ji, I challenge you to have a debate on the 3 press conferences. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.